இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு கண்காட்சியை தொடங்கி வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்களை நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக இந்த மணிவாக்கத்தில் இந்த பள்ளியை பொறுத்தவரையும் 1995ஆம் ஆண்டு 56 மாணவர்களை கொண்டு 11 ஆசிரியர்களை வைத்து தொடங்கப்பட்ட பள்ளி தான் இந்த பள்ளி. இன்றைக்கு 30 ஆண்டுகளில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து 3000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 160 ஆசிரியர்களுடன் மிகச் சிறப்பாக நடைபெறுகிற பள்ளியாக இந்த பள்ளி இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பள்ளி தொடர்ந்து 12 ஆண்டுகளாக நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை தொடர்ந்து நடத்தி வருகிறது. அது இல்லாமல் ஆண்டுதோறும் சில பள்ளிகள்லாம் இருக்குது. விழிப்புணர்வு தொடர்பாக அரசால் வழங்கப்படும் பசுமை சாம்பியன் விருதும் இந்த பள்ளி பெற்றிருக்கிறது என்பது மிகப்பெரிய பெருமை என்பதை யாரும் மறக்க முடியாது. ஆக அப்பேற்பட்ட சிறந்த பள்ளி தான் இந்த பள்ளி. இன்னைக்கு நம்முடைய பள்ளியினுடைய நிறுவனர் நம்முடைய டாக்டர் ராமசுந்தரத்தை பற்றி நான் சொல்லணும்னு சொன்னால் முன்னாடி தெரியும் எல்லாருக்கும். இருந்தாலும் சில குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். திரு நடேச ஐயர் மற்றும் செண்பகலட்சுமி அம்மையாருக்கு மகனாக பிறந்த இவர் ஸ்பீக் கப்பல் துறை பிரிவில் கணக்கு மற்றும் வருமான பிரிவில் சில வருடங்கள் பணியாற்றியவர். இந்தியாவின் பல பகுதிகளுக்கும் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்தவர் அவர். அதில்லாத சட்டம், நிதி, பொருளாதாரம், ஏற்றுமதி இறக்குமதி, தொழிலாளர் நலன், கல்வி, சுற்றுச்சூழல், சமூக பிரச்சனைகள் தொடர்பாக பல கட்டுரைகளை எழுதி மிகப்பெரிய பெருமைக்குரியவர் அவர் என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இவர் தமிழக அரசின் சுற்றுச்சூழல் செயல் வீரர் விருது பெற்றிருக்கிறார். பவித்ரம் என்ற நூலுக்காக சிறந்த தமிழ் இலக்கிய நூல் எழுத்தாளர் என்ற விருதும் அவர் பெற்றிருக்கிறார். அது இல்லாமல் இவர் பெற்ற இன்னும் மற்ற விருதுகள் எதுன்னு சொன்னால் மத்திய அரசின் உத்தியோக் ரத்னா விருது, தமிழக அரசின் தொழிலாளர் நல விருது, ஆசியன் பசிபிக் எக்ஸலன்ஸ் விருது, குளோபல் ஆசிவர்ஸ் விருது, இப்பேற்பட்ட விருதுகள்லாம் அவர் பெற்றிருக்கிறாரு. இவர் இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் கலைஞர் நூற்றாண்டு விழாவில் உயர்மட்ட குழு உறுப்பினராக பொறுப்பேற்று மிகச் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். தமிழ் மற்றும் ஆங்கிலம் தொலைக்காட்சியில் விவாதங்களில் அவருக்குன்னு ஒரு தனி முத்திரை இருக்குது. அவர் அந்த நிகழ்ச்சியில் வந்தால் நாங்களாம் தொடர்ந்து அதை பார்ப்போம். மற்ற அதாவது சாதாரணமாக நினச்சாது எல்லா விஷயம் நம்ம தங்கை வளர்ச்சி மதுசூதன் சொன்னது மாதிரி எல்லா துறையிலும் எல்லா விஷயமும் தெரிஞ்சவர். அப்பேற்பட்ட ஒரு மாமனிதர் தான் இந்த பள்ளியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்து இந்த நாட்டுக்கு பல சேவைகள் செய்திருக்க வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் வாழ்த்தி பாராட்டுகிறேன். இந்த கண்காட்சியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக தயார் பண்ணிருக்கீங்க மாணவ செல்வங்கள். முல்லாம் நான் இந்த நேரத்தில் நன்றி நான் சொல்ல விரும்புகிறேன். கடந்த 2 நாட்களாக நடைபெறுகிறது, 2 நாளாக நடைபெற இருக்கிறது. இந்த அறிவியல் கலை மற்றும் அறிவியல் கண்காட்சி மிக சிறப்பாக இருக்குது. நான் பார்க்கும்போது நாங்கள் ஒரு போர்ஷன் தான் பார்ப்போம், இன்னும் மேலே பேரெல்லாம் இருக்குது. அது பார்க்கணுன்னா இன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் பார்க்கணும் பொழுது மாணவ செல்வங்கள் தத்ரூபமாக இந்த அறிவியல் கண்காட்சி மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார்கள். அதுக்காக மாணவ செல்வங்களுக்கு ஸ்பெஷலாக நான் இந்த நிகழ்ச்சியில் மாணவ செல்வம் நன்றி நான் தெரிவிக்கிறேன். இந்த கண்காட்சி தொடர்ந்து 30 ஆண்டுகளாக இப்பள்ளியில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கிற மாணவ செல்வங்கள் 600 மாணவ மாணவிகள் இக்கண்காட்சியில் பங்கேற்று தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இக்கண்காட்சியை நான் குறைஞ்சது இப்போ ஒரு ஸ்கூல் உள்ள போயிருக்காங்க. தொடர்ந்து பக்கத்தில் இருக்கிற மாணவர்கள் பொதுமக்கள்லாம் கூட வந்து பார்த்துருக்குறாங்க. இதில் 2 நாளில் மட்டும் என் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாணவர்கள் இதை பார்வையிட இருக்கிறார்கள் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்கள் தேர்வுக்காக மட்டும் படிக்காமல் வருங்கால தேவையை உணர்ந்து கல்வி பயில வேண்டும் என்று மாணவ செல்வங்களை நான் நன்கொண்டு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு இது போன்ற கண்காட்சி மிகப்பெரிய அளவில் பயன்படும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இக்கண்காட்சியில் மாணவ மாணவிகள் அறிவியல், மின்னணு, வேளாண்மை, நீர் மேலாண்மை, சுகாதாரம் போன்றவற்றை மட்டுமின்றி கைவினை பொருட்களையும் ஓவியங்களையும் சிறப்பாக செய்து காட்சிப்படுத்தி இருக்கிறது உள்ளபடியே பெருமையாக இருக்கிறது, அருமையாக இருக்கிறது என்பதை நான் இந்த நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள பகுதிகளில் மிக சிறந்த படைப்புகளை நண்பர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். இதில் வகுப்பு வாரியாக சிறந்த படைப்பாளர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட இருக்கிறது என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த கண்காட்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து தந்திருக்கிற ஐயா டாக்டர் ராமசுப்ரமணியன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு சகோதரி காயத்ரி ராமச்சந்திரன் அவர்களையும் அவரோடு இணைந்து பணியாற்றிய ஆசிரியர் பெருமக்களையும் கண்காட்சியில் கலந்து கொண்டுள்ள மாணவ மாணவர்களுக்கு என் பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். இப்பள்ளியில் பல்வேறு வகுப்புகள் பயின்று வரும் 10 மாணவ மாணவிகள் தங்களது தொழில்நுட்ப ஆவணங்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம அரசை பொறுத்தவரையிலும் இந்த புது கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸ்டார்ட் அப்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவிலேயே ஸ்டார்ட் அப்பில் சிறந்த மாநிலம். 2021 கடைசி இடத்துல இருந்தோம். போன வருஷத்தில் 3வது இடத்துல இருந்தோம். இந்த ஸ்டார்ட் அப்பில் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் இருக்கிறது நம்ம தமிழ்நாடு தான். இன்னைக்கு தொழில், அதாவது பள்ளிக்கூடங்களிலேயே கல்லூரிகளில் படிக்கிற மாணவ செல்வங்களுக்கு தொழில் முனைவர்கள் பயிற்சியை தருகிற அரசு நம்முடைய அரசு. இதுவரையும் 8 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்களுக்கு தொழில் முனைவர் பயிற்சி அளித்திருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக்கிறேன். 8,98,812 மாணவர்களுக்கு தொழில் பயிற்சி அளித்திருக்கிறோம். இதில் கடந்த 3 வருஷத்தில் மட்டும் 266 புதிய கண்டுபிடிப்பாளர்களுக்கு 7,39,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கி தந்திருக்கிறோம். அந்த புது கண்டுபிடிப்பாளர்களுக்கு அது மட்டும் இல்லாத பள்ளி மாணவர்கள் தனி கவனம் செலுத்தி வருகிற நம்முடைய முதல்வர் அவர்கள் 4,343 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவ செல்வங்களுக்கு பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டத்திற்கு தொழில் முனைவர்களாக மாற விழிப்புணர்வும் ஆலோசனை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலமாக 40 மாணவ குழுக்களின் சிறந்த புதிய கண்டுபிடிப்புகளுக்கு ரூபாய் 25,000 முதல் 1 லட்சம் வரை ரொக்க பரிசும் பாராட்டு சான்றிதழும் அரசின் சார்பில் வழங்கி கொண்டிருக்கிறோம். ஆக இல்லை நீங்களும் கலந்து வந்த EDIன்னு ஒரு நிறுவனம் நம்மள்கிட்ட, புத்தாக்க தொழில் நிறுவனம். அதில் புது கண்டுபிடிப்புகள்லாம் நீங்கள் அந்த ஆய்வுகள்லாம் எடுத்து கொடுத்தீங்கன்னா அதை ஆய்வு பண்ணி அதுக்கு அது ஒரு குழு இருக்குது, எங்ககிட்ட ஒரு கமிட்டி இருக்குது. அதில் தேர்வு பண்ணாங்கன்னா அதில் 25,000 1 லட்சம் ரூபாய் அரசின் மூலமாக அந்த பாராட்டு சான்றிதழ் நிதி தருவதற்கு தயாராக இருக்கிறது. இது மாதிரி நிறைய பள்ளிகளில் சில பள்ளிகளில் இந்த மாதிரி கண்காட்சிகள் நடத்துறது கிடையாது. இந்த பிரின்ஸ்னு ஒரு ஸ்கூல் எங்கள் ஆலத்தூரில் இருக்குது, அவங்க தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பள்ளியில் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக இது ரொம்ப இப்போதைக்கு தேவையான மாணவ செல்வங்கள் ரொம்ப தேவையானது. படிச்சுட்டு இன்னொரு நிறுவனங்களில் போய் நான் என்னை பொறுத்து நான் சொல்கிறது என்னன்னா, இந்த MSME பற்றினா பிரமாதமாக பண்ணியிருக்கிறீங்க. அது பொதுமக்களுக்கு தெரியணும், நிறைய பேருக்கு தெரியுது கிடையாது. என்னை பொறுத்தவரையிலும் மாணவ செல்வன் அன்போடு சொல்லிக்கொள்வது, மாணவ பருவம் என்பது கிடைக்க முடியாத பருவம். இப்போ படிக்கலாம், நீங்கள் எப்பயுமே படிக்க முடியாது. ஆக நல்லா படித்து எதிர்காலத்தில் பல துறைகளிலே நீங்கள் வல்லுநராக விளங்க வேண்டும் என்று நான் வாழ்கிறேன். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம படிச்சுட்டு ஏதாவது ஒரு நிறுவனங்களில் போய் வேலை பார்க்குறோம், இன்னொருத்தர் கீழே போய் வேலை பார்க்குறோம். அது தயவுசெய்து மனசுலேருந்து எடுத்துருங்க. ஒரு 20% தேர்மாதில்லை. நிறைய அரசு கடன் தராங்க, இடம் தராங்க, தொழில் தொடங்க வேண்டிய எல்லா சலுகையும் செஞ்சு தராங்க. நீங்கள் ஒரு தொழில் தொடங்கி நீங்கள் ஒரு 100 பேருக்கு 50 பேருக்கு வேலை தரணும். இன்னொருத்தர்கிட்ட போய் வேலை பார்த்து நீங்கள் நிற்கிறத விட நீங்கள் ஒரு தொழிற்சாலை, ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து தொழில் முனைவராக உருவாகி நீங்கள் ஒரு 10-100 பேருக்கு வேலை தந்து நீங்களும் பெரிய வேலை வேண்டி வரணும். இதுதான் முக்கியம். படிப்பு ரொம்ப முக்கியம். இன்னொரு நிறுவனங்களில் போய் நின்று அவங்ககிட்ட சம்பளம் வாங்கிறத விட நீங்கள் ஒரு 50-100 பேர் சம்பளம் தருகிற அந்த நிலையை நீங்கள்லாம் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியில் மாணவ செல்வங்களை கேட்டுக்கொண்டு, உள்ளபடி அற்புதமாக நம்முடைய கண்காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கண்காட்சியை தொடங்கி வைக்கிற அந்த நல்ல வாய்ப்பை வாங்கியிருக்கிற நம்முடைய பள்ளியினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளுக்கு மீண்டும் நன்றியை சொல்லி வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.